ஓம் ஸ்ரீ சாய்ராம். மார்கழி 15 திருவெம்பாவை பதிகம் 15. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாய் ஓவாள் சித்தம் களிகூர நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருங்கால் வந்து அணையாள் விண்ணோரை தான் பணியாள் பேருரையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார்உருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி ஏர்உருவ பூம்புனல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: அழகிய மார்பகச்சையும் ஆபரணங்களையும் அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள். மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த உலகிற்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும். அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள். அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் பித்தகனான சிவனின்தான் பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நாம் நீராடுவோம். இந்த பாடல் திருவெம்பாவை பதிகம் 15 விளக்கமானது. மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே சென்றுவிட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கி இருந்ததாக கற்பனை செய்து இந்த பாடலை பாடியுள்ளார். இதுவே இந்த பாடலின் பொருள் விளக்கமாகும். உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் சாய்ராம்.